ஹாய் மீடியா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன். 12th அந்த சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ஃபுல்லாக 5 × 5 25 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். டைட்டிலுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கும், அதில் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக நான் போட்டிருப்பேன். இது 2 மீடியத்துக்கும் செக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் லெசன் வைஸ். ஸோ லெசன் 1 பார்த்துட்டுனா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட் ரிஃபைனிங் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ஸு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வேன் ஆர்கல் மெத்தடு. ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஃபிஃப்த் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடு. லெசன் 2 இது ஃபுல்லாக 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். கேனிடேஷன், அப்புறம் ஜியோலைட்ஸு, ஃபிஷர் சின்தசிஸு, ஹைட்ரோ கார்பரேஷன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 3 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அந்த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் பாஸ்பின், யூஸ் ஆஃப் ஆர்கான். அந்த யூசஸை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசனில் யூசஸ் ஆஃப் ஜிங்க்கும் படிச்சுக்கோங்க, யூசஸ் ஆஃப் போரெக்ஸு, அப்புறம் MCFE ப்ராசஸ் அதுவும் படிச்சுக்கோங்க லெசன் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் லெசன் 4 கம்பேர் லேண்டனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு, கம்பேர் அயனைசேஷன் என்தால்பிஸ் அந்த கொஸ்டின், அப்புறம் ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன் அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 6. லெசன் 6 பொறுத்தவரை உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்குது. எக்ஸ்பிளைன் ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃப்ரெங்க்லி டிஃபெக்ட், வாட் இஸ் மீன் பை டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர், வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், அப்புறம் டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமாப்ரஸ் சாலிட் அந்த கொஸ்டின்ஸ் படித்து வச்சுக்கோங்க. 7th லெசன் பொறுத்தவரை டிரைவ் இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பிரீஃப் கொலிஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் ரியாக்ஷன், அப்புறம் டிஃபைன் ஹால்ஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன், ஷோ தட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? 8th லெசன் பொறுத்தவரை டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வார்ட் டைல்யூஷன் லா. செகண்ட் ஒன் டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிகிரி ஆஃப் ஹைட்ராலசிஸ். தேர்டில் 2 சப்டிவிஷன் இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த pH வேல்யூ, காமன் அயன் எஃபெக்ட். 4th சொலிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் HCl2 இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 11 ஹவு இஸ் ஃபினால் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சின். அப்புறம் செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் கொலாப் ரியாக்ஷன், அப்புறம் ஹவ் வில் யூ கன்வெர்ட் அசிட்டிலின் இன்டூ N-பியூட்டின் ஆல்கஹால் அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த 3 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 12 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் HCN ப்ரோபினோன், அப்புறம் 2,4-டைக்ளோரோபென்சால்டிஹைடு எத்தனால். செகண்ட் ஒன் ஹவ் ஆர் யூ ஃபாலோயிங் கன்சர்வேஷன் எஃபெக்டட் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? லெசன் 12. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 12 உங்களுக்கு வந்து அந்த ஹாஃப் சிலபஸாக இருக்கும். ஜூன் டு செப்டம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் இது 2 கொஸ்டின்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெசனில் பார்த்துட்டிங்கன்னா வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர்ஸு, அப்புறம் யூசஸ் ஆஃப் ஜிங்க்கு, அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம் சூட்டபிள் கேன்ஸ் யூஸ் லேக், கிவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் அந்த